ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே கேமர் 77. நான் உங்கள் எஸ்கே. இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா GTA 5 ஆன்லைன் நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் தான் இருக்கோம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து சில பல மிஷின்லாம் முடிச்சுட்டு ஒரு காரும் ஒரு பைக்கும் வாங்க போகிறோம் கைஸ். ஆக்சுவலாக ரெண்டு ஒரே வீடியோவில் வருமானு கேட்டால் அது தெரில எனக்கு. இந்த வீடியோவில்னா மேக்ஸிமம் ஒரு வெஹிக்கிள் ஆச்சு வாங்கிடுவோம். எனக்கு ஆக்சுவலாக இந்த ரெண்டு வண்டியுமே வாங்க ரொம்ப ஆசை. அதான் கைஸ் என்ன பண்ண போகிறோன்னா, இதான் மிஷின்ஸ் இருந்தால் போய் முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மெசேஜ் வந்துச்சு மாட் அப்படின்றவங்ககிட்ட இருந்து. இன்னும் வரல, கொஞ்ச நேரத்தில் வருங்க கைஸ். அங்கே என்னென்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு 5 கேங்ஸ்டர் மொத்தம் 4 கேங்ஸ்டர் லாஸ்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு அனுப்பிச்சாங்க. அவனுங்களை பிடிச்சிட்டு வந்து உயிரோடு கொடுத்தா காசு தருவாங்க, உயிரோடு கொடுக்கலனாலும் காசு தருவாங்க. பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து இன்னும் லாஸ்ட்டாக ஒருத்தர் இருக்கான், நான் பிடிச்சிட்டு வந்து கொடுக்கணும். அப்போ வந்து ஒரு ட்ரிக்கு பண்ணுவாங்க. ட்ரிக்கு இல்லை, ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு ஹேக்கு அது பண்ணுவேன். அதை அப்போ காட்டுறேன். இப்போ நம்ம எந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கார் வேணும். உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரிஃப்ட் கார் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ட்ரிஃப்ட் கார் வேணும்னு சொல்லிட்டு அது கிட்டக்க அதுக்கு மட்டுமே ஒரு 4.5 lakhs கிட்ட செலவு பண்ணி இந்த காரை வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. என்ன கார்னு காட்டுறேங்க, ஃபோட்டோ கரின் ஃபோட்டோ, அந்த கார் தான். பாருங்கள், வண்டி வேறு லெவலில் இருக்கும், பார்க்குறதுக்கே மாஸாக இருக்கும். இதாங்க நான் சொன்ன காரு, இப்படி வேறு லெவலில் இருக்கா வண்டி வேறு லெவலில் இருக்கா. இது என்னடா கரேஜ் காலியாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இது ஆக்சுவலாக என் புது வீடு. நான் ஏற்கனவே ஒரு கரேஜ் தான் வச்சுருந்தேன். சொன்னல மாட் இவங்க வந்துட்டாங்களா. ஓகே கைஸ், இந்த வண்டியை நான் உங்களுக்கு ஓட்டி காட்டிட்டு அதுக்கப்புறமா மாட் அவங்க மிஷினுக்கு போகலாம். வேறு லெவலில் இருக்கும் கைஸ் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. பாருங்கள், இப்போ தான் நீங்கள் எஸ்கே த ப்ரோ அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுவீங்க. பார்த்தீங்களா எப்படி பக்காவாக இருக்கா வண்டி, அப்படியே ஒரு 360 பக்கா. எனக்கு ஆக்சுவலாக இந்த ட்ரிஃப்ட் கார் ரொம்ப பிடிக்கும். எப்படி ஜஸ்ட்டில் போனால் எஸ்கே அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் கைஸ். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்தில் போட்டுற போகிறேன். அப்படியே இங்கே ஒரு டேர்னு, அவ்வளோதான் பக்காவாக போகலாம் இந்த வண்டியில். இந்த வண்டிக்கு மட்டும் ஒரு 4.5 lakhs செலவு பண்ணேன். வர்த்து செம்மையாக இருக்கு கைஸ். எனக்கு இந்த வண்டி ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். எனக்கு GTA 5 ஸ்டோரி மோட்லேருந்து இந்த கார் ரொம்ப பிடிக்கும் கைஸ். அப்போ இந்த மாதிரி மாற்ற முடியாது, மோடு தான் போடணும். மோடு போட்டு ஆன்லைனில் வந்தால் பேன் பண்ணுறானுங்க. தான் எதுவுமே போடாமல் வச்சுருந்தேன். இப்போ ஆக்சுவலாக எனக்கு 360 தான் கைஸ் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அடிச்சு இப்போ பாருங்கள், நான் அவனுங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வண்டி சங்கு சக்கர மாதிரி சுத்தம் இப்படி வேறு லெவலா. அப்படியே விட்டு நல்லா இருந்துச்சா. இந்த வண்டியை நம்ம ஓட்டுவோம், இதோடு நிறுத்த போகிறது கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொன்னல அவங்க ஃபோன் அடிச்சுன்னு நான் ஒரு ஹேக் பண்ணி காட்டுறேன்னு. நம்மளுக்கு இப்போ ஹெலிகாப்டர் வேணும். ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் இருக்கான்ல, நம்ம ஆக்சுவலாக இப்போ வந்து எஸ்கே கேமர் 77 அதோட பாஸ். நம்ம என்ன ஆர்டர் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ எதுக்கு நான் லக்ஸரி ஹெலிகாப்டர் என்கிட்ட 5000 கொடுத்து வாங்குறேன்னா, வாங்கலை, ரெண்ட். ஆக்சுவலாக நம்ம கேட்குற இடத்துல வருவாங்க, ஓகேவா. நம்மக்கிட்ட ஸ்பேரோ ஹெலிகாப்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பெகசஸ் கேட்க பார்த்து நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேயே ஸ்பான் ஆகும், ஓகேவா. வேறு ஹெலிகாப்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது ஸ்பான் ஆகாது. அது ஹெலிபேட் இருக்க இடத்துல தான் போயிட்டு ஸ்பான் ஆகும். நம்ம அங்கே போய் எடுக்க முடியாத காரணத்தினால 5000 ரூபா காசு கொடுத்து இப்போ லக்ஸுரியான ஒரு ஹெலிகாப்டர் வருங்க. எங்கடா பார்க் பண்ணி வச்சுருக்கடி போடுறதுக்கு இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ண ஹெலிகாப்டர் வந்துடுச்சு. ஆக்சுவலாக அந்த ரோட்டில் நிறுத்தி வச்சுருக்கான். போயிட்டு நம்ம சொல்கிறதுக்கு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஆனால் நம்ம அதுதான் பண்ண மாட்டோம். அவன் ரொம்ப பொறுமையாக ஓட்டுவான் ஹெலிகாப்டரை. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க, ஏதாச்சா வீட்டு வாசல்ல லேண்ட் பண்ணியிருக்கான். என்ன பண்ணா, உள்ளே ஒருத்தவங்க வண்டி ஓட்டுறாங்கல்ல, அவங்கள போட்டு தள்ளிட்டு ஹெலிகாப்டர் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன்.
கோல்டன் ரிவால்வர் காட்டுற மாதிரி அப்படி வேறு லெவலில் இருக்கா. அப்படி சிங்கிள் ஷாட் தான், அவ்வளோதான் போட்டாச்சு. 1 ஸ்டார் வாண்டட் லெவலில் ஹெலிகாப்டர் நம்மளை சேஸ் பண்ணாது. அதனால் வண்டியை எடுத்துகிட்டு மாட் சொன்ன லொக்கேஷனுக்கு போகலாம். எட்ரா வண்டியை இப்போ பார்த்தீங்கன்னா அம்சாங்கல்ல மாட். ஓகே, ஃபைனல் பவுண்டி சர்ச் லாஸ்ட் நோன் லொக்கேஷன். அந்த இடம் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது கைஸ். அங்கே போயிட்டு பார்ப்போம். ஹெலிகாப்டர் ஓட்டுறதுலாம் எஸ்கேப் ப்ரோ கைஸ். இப்போ பார்க்க போகிறீங்க. அப்படி சும்மா கிட்ட போய் அப்படியே தூக்குவேன். ஏய் எப்படி கைஸ் வரலாம் இடிக்கலை, ஒன்று இடிச்சிருச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எதாவது சேலஞ்சஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீரியஸாகவே போடுறேன் கைஸ். அப்படியே சும்மா ஜாலியாக ஓட்டாங்க ஹெலிகாப்டர். இப்போ நான் கீழே நாங்கள் போயிட்டுருக்கேன். மலை கிட்ட வந்தோடனே அப்படி மேலே தூக்கலாம். ஏண்டா உனக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியாதா சரியான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் ஒழுங்காக ஓட்டுவேன். நான் வந்து உங்களுக்கு ப்ரோ டிரைவராக காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஓட்டிகிட்ருக்கேன். ஓகேவா? ஏய் அதான் ஒன்றாவது. ஓகே, நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few inches later. இந்த ஹெலிகாப்டர் உள்ளே காட்டுறேன். உள்ளே இப்படி தான் கைஸ் இருக்கும். இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட், ரேசிங் அவுட்ஃபிட். நல்லா இருந்துச்சுன்னு போட்டேன். பின்னாடி உட்காந்தா டிவிலாம் பார்க்கலாம். டிவினா அதான் ஃபோன் பார்ப்போம்ல, அதே தான் கைஸ். கீழே போய்க்கலாம். நம்மளுக்கு இங்கே பாலைவனத்தில் கொடுத்தது இந்த இடத்துக்கு ப்ரௌனாக இருக்கிறதுனால நான் அப்படி சொல்லுவேன். எதுவும் தப்பாக நினச்சிங்கன்னா பேர் கூட தெரியாதா அப்படின்னு கேட்காதீங்க. பாலைவனத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து கிட்ட தான் மாடல் லொக்கேஷன் வந்து நேரிங் இந்த பவுண்டி டார்கெட். ஓகே கைஸ், எங்கே பார்க் பண்ணலாம்? ஓகே, ஹெலிபேட் இல்லாத காரணத்தினால் இங்கேயே இருக்கும் வண்டியை. ஃப்ரெண்டில் போடா, ஃப்ரெண்டில் போடா. இருக்கடா அப்படியே இருக்கு. அவ்வளோதான், இறக்கியாச்சு. போயிட்டு அவனை தேடணும் கைஸ். அவன் கிட்ட போனால் பெல் சவுண்ட் கேட்கும். உங்களுக்கு கேட்குதா சொல்லுங்கள். பெல் சவுண்ட் எதுவுமே கேட்கல. பெல் சவுண்டும் கேட்கல, ஒரு சவுண்டும் கேட்கல, கார் சவுண்ட் தான் கேட்குது. கேட்குதா? கேட்குது கைஸ். யாரா டார்கெட்? இங்கே உட்காண்ட்ருக்கான், அவன் தான் டார்கெட். ஆக்ஷன் ரிவால்வர். இதை வச்சு அவனை முடிப்போம். அப்படி கோல்டு கலர் சும்மா தக மின்னுதா. என்னை உயிரோட கூப்பிட்டு போனோம் நம்ம. அதனால கேக்குறேன்ல, யாரா நீ? ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். காலில் போடுவோம். ஏஞ்சி ஓட பாப்பான். ஏய் அடிக்க வராது. ஏய் தம்பி என்னென்ன படிக்கிற நீ? சுற்றுவேன். ஏய் அடிச்சா தாங்க மாட்டடா. நான் அடிக்கவே இல்லைடா உன்னை. Hello, how are you? I am under the water. Please help me. Here too much raining. ஹெட்ஷாட் வைப்போம் உனக்கு. வாடா என் கூட வாடா. ஏஸ் இப்போ என்னன்னா அவனை நம்ம போட்டு தள்ளிட்டா மிஷினிங்கே முடிஞ்சிடும். அவனை ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு போய் மாடு அவங்கக்கிட்ட உயிரோட படிச்சோன்னா நம்மளுக்கு காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. அதுதான் மேட்ரே. ஃபாலோ பண்ணுறா வேணா. நான் வண்டியில் விழாதராடி. அப்பப்போ இந்த மாதிரி வைக்கணும். அப்படி சைடில் அப்படி வைக்கணும். ஐயோ போலீஸா சை தெரியாதனமாக வச்சு ட்ரிகர் அம்பிக்கிட்டேன். வாடா. ஆக்சுவலாக புல்லட்டே இல்லை கைஸ். கண்ணுக்கலாம் புல்லட் வாங்கணும். ஹெலிகாப்டர் அங்கே இருக்குது. நம்ம ஹெலிகாப்டரு சீக்கிரம் வாடா. என்ன இங்கேருந்து மாட் லொக்கேஷன் அது எம்மிட்டு இருக்குங்க கைஸ். மேப்பில் ரொம்ப கிட்ட தான், ஈஸியாக போயிடலாம். 1 ஸ்டார் வாண்டட் லெவலுக்கு ஹெலிகாப்டர் கிடையாது. திருப்பியும் நம்மளுக்கு சேஃபு. ஏறுறா வண்டியில். ஏறு. ஒரு பெரிய ஒரு லக்ஸரி ஹெலிகாப்டர் அங்கே பின்னாடி தான் உட்கார வருவார். ஓகே போகலாம். மாட் லொக்கேஷன் கிட்ட தான் இருக்குது. இங்கே தான்
அப்படியே இருக்கட்டும். மேப்பில் இங்கே தானே கொஞ்சம் தூரம் அப்படியே போகலாம். கைஸ் இது ஆக்சுவலாக ட்ராவலோட ஹேர் ஸ்ட்ரிப். இது முடிச்சுட்டு அப்படியே ரான் மிஷனுக்கு போகலாம் கைஸ். நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு சொன்னல எந்த பைக் வாங்க போகிறோன்னு, அதை நான் இப்போ காட்டுறேன். டெலிவரி பண்ணிட்டு ட்ரெயின் போகுது. ஓகே கைஸ் இங்கே தான் இதோ வந்தாச்சு. மேப்பில் பாருங்கள் எம்மு காட்டுதா, மேப் பெருசாகிட்ட பாருங்க. இப்போ இங்கே தான் உள்ள இதோ அந்த இடத்துல தான் அவனை டெலிவரி பண்ணணும். கரெக்டாக அங்கேயே போய் லேண்ட் பண்ணணும்லாம் கிடையாது, சைடில் லேண்ட் பண்ணிட்டு அவனை கூப்பிட்டுட்டு போகலாம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓகே அப்படியே மெலுக்கா அழுங்காமல் குலுங்காமல் இறக்கலாம். என்னடா ப்ரோ டிரைவர்ன்ட்டு இடிக்கிறேன்னா மகள் லைட்டாக ஷேக் இருக்கதா செய்யும். டேய் வாடா, டேய் இறங்கி வாடா. ஓடுவாங்க இசவன். என்ன பண்ணணும்னா திருப்பியும் சும்மா கை தூக்கு. போகலாம் அங்கே போகலாம். என்னடா நிறைய காசு தருவேன்னு சொன்னீங்கன்னு தானே கேட்குறீங்க. பாருங்கள் காசு எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்களே பாருங்கள். ரொம்ப அதிகமாக தருவாங்க. வந்தாச்சா, பவுண்டி கம்ப்ளீட். டிரான்சாக்ஷன் பெண்டிங். 5000 ரூபா செலவு பண்ணி நம்மளுக்கு 5000 ரூபா லாபம் கைஸ். ஏன்னா இந்த ஹெலிகாப்டர் ரெக்வஸ்ட் வந்து 5000 தானே. ஓகே ஏதாவது வேலை இருந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போகிறோன்னு சொன்னல, go there to unlock the chest and collect your reward. ஓகே கைஸ் போகலாங்க. எங்கடா எங்கே அது இருக்கு. போகலாம் கைஸ் அங்கே. ஏய் ஜாலி. போ 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 போ. கைஸ் எப்படி மாசா போயிட்டுருக்குண்ணா. ஐயா போடா 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 கைஸ். வேற லெவல் வியூ கைஸ். இங்கே பார்த்தீங்களா கைஸ் வந்தாச்சு. அந்த ப்ரெஷர் ஹண்டா கிட்ட இங்கே ஹெலிகாப்டர். டே ஹெலிகாப்டர் ஏதோ இங்கே பக்கத்தில் லேண்ட் பண்ணலாம். நான் ஃபுல்லாக வெட்ட வெளி தான், நோ வரிஸ். டே பவுன்ஸ் ஆகுது ஹெலிகாப்டர், ரப்பர் பால் மாதிரி. பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே ட்ரெஷர் அண்ட் லொகேஷன் கிட்ட வந்துச்சு. என்னடா சவுண்டுலாம் வேற லெவலில் இருக்கு. சரி சவுண்டே பயமாக இருக்கு. பெல் சவுண்ட் தான் கேட்குது ஃபுல்லாகவே. டோருக்கு பொட்டி எங்கடா அந்த பெல் சவுண்ட் வருது. ஓகே டோக்கன் தி செஸ்ட். ஹே தரடா டேய் தரடா. ஓகே கோடாலி சூப்பர் கைஸ். இது ஆக்சுவலாக RDR 2ல இருக்கும். இப்போ பாருங்கள் மேலே எதாவது காட்டுங்க. ஓகே கைஸ் இப்போ மேலே காட்டும் RDR 2ல நீங்கள் இதே இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், get 25 kills with the stone hatchet to unlock a GTA reward and exclusive access to this weapon in Red Dead Redemption 2. சொன்னால கைஸ் RDRல கிடைக்கும். 25 கிலோ தானே, வாங்க போய் போடுவோம். ஃபஸ்ட்டு நான் என்ன வண்டி சொன்னேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. கீழவா கைஸ் ஆக்சுவலி ஐம் பிசி கேமர். இது வந்து அப்புறம் என்னடா ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கும், அதான் யூஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன்ல இந்த வண்டி தான் அது. கொஞ்சம் தான் காசு தேவை. இன்னொரு 5 லட்சம் சம்பாரிச்சிட்டா போதும், வாங்கிடலாம். என்னடா இன்னும் உனக்கு 5 லட்சம் வேணுமே, சம்பாதிக்க டைம் ஆகுமே, நான் எப்படி அவ்வளோ நேரம் உட்காந்து வீடியோ பார்ப்பேன் நீங்கள் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், ஓகேவா? அதுக்குள்ளேயே சம்பாதிச்சிடலாம் நம்ம. இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் கைஸ் ஆக்சுவலாக. பச்சை கலர் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கார் வாங்கணும்னு சொன்னல, அது வந்து ஐயோ கார் பேரை மறந்துட்டேனே. ஓகே இப்போ போய்ட்டு 25 கிலோ இருப்போம். அதை வச்சு பக்கத்துலேயே போய் பிளான் பண்ணி
அடிக்கிறவங்க ஸ்கில். நிறுத்துறா இறங்கடா வெடிச்சிட போதுடா. தலடா வச்சுச்சா என்ன இல்லை மேலே இருக்கு. இது பேர் என்ன ப்ரொப்பலரா தெரில, ஃபேனு அது மட்டும் கைடிச்சு. உள்ள ஒருத்தர் இருப்பானே கடைக்காரன். அப்புறம் தம்பி சார் உங்களை நான் அடிச்சு போட போகிறேன். சாரி. ஏய் படா பவரா பேசுகிறேன். அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான். rampage ability activatedா. வெயிட் ஃபார் என்ன கேஸ் இது சாவடா ஏல ஓடு. ஏய் பார்ல மாதிரி இந்த ஓடுறாங்க சமா. சிரிக்கிறானி. டேய் நில்றா தம்பி நில்லுப்பா. தம்பி ஏய் டேய் என்னடா ஓவரா விட்ட காட்டுற. செத்தடா டேய் செத்தடா. சாவு போடு. This is a short delay. அலப்பற சவுண்டிங் ப்ரோன். போடு சாவு போடு விட்றா அடி. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம். வீட்டிலேருந்து போயிட்டு நான் சொன்னல கைஸ் காரு வெசரஸ் அந்த வண்டி வாங்க போகிறோம். நம்மக்கிட்ட இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs இருக்குது கைஸ். 2 million இருக்குது. போயிட்டு அந்த காரை வாங்கலாம் கைஸ். சிம்மியன் கடைக்கிட்ட வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தான் அவன் கடை. கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வண்டியை வாங்கிட்டு அப்படியே ஸ்டாக்லேயே ஓட்ட போகிறோம் கைஸ். ஏன்னா இப்போ நம்மளுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு காசு இருக்குது. பட் நாகாசாக்கி ஷினோபி பைக் வாங்கணும். அதனால் இப்போதைக்கு கார் மட்டும் வாங்கி ஸ்டாக்லேயே வச்சு ஓட்டலாம். பர்ச்சேஸ் எஸ் கைஸ். இந்த கவுண்ட் ஆஃப் 3, 2, 1 we are going to buy this vehicle guys. 3, 2, 1. ஓ இதில் இருக்கா. சவுண்டு சூப்பராக இருக்குன்னு கேளுங்களேன். இந்த சவுண்ட் தான் சொன்னேன். ஓகே வில் பி டெலிவர்னு சொன்னாங்க. இப்போ இந்த வண்டி எடுத்து இந்த வண்டியில் டாப்பு போட்டு டாப் போடாமலே போகலாம். 12 seconds later. உள்ள போயிட்டு நம்மளோட புத்தம் புதி விசரேஷ் அந்த வண்டியை பார்க்கலாம். கைஸ் நம்மளோட புது வண்டி ஷேர் இருங்க. ஃபஸ்ட்டு வண்டியும் லாஸ்ட் வண்டியும் ஓகே. அதனால நடுவில் இந்த டப்பா வண்டி வச்சுருக்கேன்னு கேட்குறீங்கல்ல. இப்போ வண்டி வாங்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் கசினோ லக்கி வீல் ஸ்பின் பண்ணேன். மிஸ்ட்ரி ப்ரைஸ்னு இதை கொடுத்து விட்டானுங்க. ஓகே வண்டி எடுப்போமா. ஃபஸ்ட்டு தச்சு லைட்டு பாருங்க சர லெவலில் இருக்கு. உள்ளேருந்து வருது சவுண்டு தெறிக்க விடுது கைஸ் வண்டி. இந்த வண்டி ஏன் எனக்கு பிடிக்கும்னா இந்த வண்டி லுக்கே வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஃபஸ்ட் பர்சன் பாருங்களேன். பார்த்தீங்கல்ல எப்படி இருக்கு. வண்டி வேறு லெவலில் இருக்கு. 6.5 hours later. இந்த வண்டி ஃபுல்லாக மாடிஃபை பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஆக்சுவலாக கலர் இதே வச்சிருன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது வண்டி. அப்படியே ஸ்டாக் வண்டி தான் வேணும். கலர் தான் மாற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டாஷஸ் ஜீஸ் கேஸ் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாஷஸ் போகலாம். அப்புறம் அதை முடிச்சுட்டு பங்கருக்கு போவோம். ஓகேவா பங்கர் போகலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள் பண்ணுவோங்க இந்த வீடியோவில். இது ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஓகேவா என்ஜாய் பண்ணுங்க. அது என்ன நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. அப்படி வேற லெவலுக்கு அப்படி போ. இல்லை நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு என்னமோ ஒரு வேற மாதிரி இருக்கு. இந்த கலர் செட் ஆகுது. அடுத்த வாட்டி மாற்றிடலாங்க. ஏன்னா வீலு கலருக்கும் அதுக்கும் செட் ஆக மாட்டேங்குது. செகண்டரி கலர் ஒன்றா வச்சா தான் நல்லாயிருக்கும்.
இங்கே தான் ஸ்டேஷ் ஹவுஸ் இருக்கு. வண்டி இப்படி பார்க் பண்ணிட்டு போயிட்டு வேலையை முடிப்போம் கைஸ். வண்டி கலர் சும்மா தகன்னு மின்னுது. உள்ளப்படா கதை உட போட்டு. இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் புல்லட் இல்லை வாங்கணும். கைஸ் எல்லாரையும் போட்டாச்சு. இப்போ அந்த பாஸ்வேர்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். கம்பியில் எங்கன்னா ஒட்டி வச்சுருப்பானுங்க. அது ஒரு கேஸ் பார்த்தாச்சு. பாஸ்வேர்டு 726883 726883 726883 வச்சாச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். எடுத்தாச்சு. இப்போ என்னன்னா நம்ம இந்த இடத்த விட்டு போனோம். அப்படியே போயிட்டு ஜீஸ் கேஷ்யூ கண்டுபிடிக்கணும் கைஸ். ஓடு 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 போடா ஓடா 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 போடா போடா போடா. வண்டிடு லீது ஏரியா சொல். ஓகே வந்துட்டானுங்க எல்லாம். சுத்தாதீங்கடா வெண்ணைங்களா. ஓகே என்னது பங்கருக்கு திருப்பி கிடச்சிச்சா? சாவு. இப்போ போயிட்டு ஜீஸ் கேஷை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா அதில் ஒரு 17,000 கிடைக்கும். அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏதோ இருக்குது ஜீஸ் கேஷ். சவுண்டே கேட்கல. பீப் சவுண்டு எடுத்தாச்சு. 15,000 கொடுத்துருக்கானுங்க. ஓகே வித் சம் ஆமோஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை முடிச்சிட்டோமா? இப்போ 11,50,000 இருக்கு நம்ம கிட்ட. 3:28 AM. இங்கே ஒரு இது இருக்கு. அதுக்கு போகலாம். போகிற வழியில் அதை முடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ எனக்கு வந்துச்சு. இப்போ வருமானு தெரியலையே. இருக்கு கேங் அட்டாக். கேங் இருப்பானுங்க. அவனுக்கு நான் முடிக்க போகிறோம். போட்லேருந்து வர ஓடு. கேங் அட்டாக் பாஸ். டாக்டோனல்ஸ் 20 ஹெட்ஷாட் 8 ஆர்பி 500. காசுலாம் தர மாட்டிங்களா? சுட்டேன்ல நான் என் காசெல்லாம் விட்டு உங்களுக்கு வந்து வேலை பார்த்து கொடுக்குறேன். 10 பைசா தர மாட்டீங்களே கஞ்ச பசங்களா. சுட்டா உடையுங்க. சுட்டு என்னடா உடையில? எப்பயோ உடஞ்சது போல. கசினோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நம்ம பங்கருக்கு. சூப்பராக இருக்குது கிளைமேட். வெயில் அடிச்சு மழை பெய்யுது. பைக்காரனை பார்த்தாலே எனக்கு இனிமே தோணும். புது வண்டி பரவாயில்ல. வண்டி டாப் ஸ்பீடு உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்பீடாக மட்டும் தெரியல எனக்கு. எங்கடா விட்டா முட்டிடுவேன். ஒன்றும் தெரில. சூப்பர். ஐயோ செத்துட்டானே. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். வண்டி டெஸ்ட்ராய்ட் வேலங்ஸ் டெஸ்ட்ராய்டா. இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட் பர்சனில் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோமா, தேர்ட் பர்சனுக்கு மாற்றினேன். தெரியாதனமா எஃப் எழுதிட்டேன், இறங்கிட்டு ஒய்யை எழுதிட்டேன், இறங்கிட்டான் ஜாய்ஸ்டிக்கில். வண்டி போச்சு. பேருங்க மோர்ஸ் மியூச்சுவல் இன்சூரன்ஸ். ஃபோன் அடிப்போம். நான் பேசுவான் பாருங்களேன், வாயை பாருங்க. Morse Mutual, how can I be of service? ஏ பாய் Okay. பேசுகிறான் பாருங்க, அவன் தான் பேசுகிறான். ஓகே, இப்போ மெக்கானிக்கு ஃபோன் அடிப்போம். என் வண்டி தண்ணியில் ஊந்துச்சு. மெக்கானிக் தம்பி வாப்பா. You calling for some wheels? ஆமா. I'm Johnny on the spot. I'll hook you up. விஸ்ரஸ். It's coming at you. நம்ம இந்த பக்கம் ரோடே இல்லாத பக்கம் பார்த்தா வண்டி பக்கத்துலேயே ஸ்பானோம். சொன்னல இப்படி எத்தாந்து விட்டானா மெக்கானிக். வண்டி வேற லெவலில் இருக்கே. வீலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்டீரியரை வேற கலர் வச்சிடலாங்க. போகலாம் பங்கரை நோக்கி. ஓகே பங்கர்கிட்ட வந்தாச்சு. அப்படி ஒரு பிரேக்கப் போட்டு அப்படி லெஃப்டில் திரும்ப குட்டியாக எல்லோ கலரில் ஒன்று தெரியும் பாரு, தெரியுதா? இதுதான் எட்ஸா பங்கு. பார்த்தீங்களா? சும்மா வேற லெவலில் இருக்கும் உள்ள. அப்படி நம்ம கார் அடி ஸ்டைலில் உள்ள போதா. லைட்டு போடுறா. கேஸ் நம்ம பங்கருக்குள்ளே வந்தாச்சு. திஸ் ஒரு பங்கர். இறக்கிறேன் கேஸ். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சில பல பங்கர் மிஷின்லாம் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் கேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் வீடியோஸில் ரெகுலராக வரும். உங்களுக்கு இந்த மாதிரி காரு பைக் அந்த மாதிரி எதாவது வாங்கணும், அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதனால் நான் சீரியஸாகவே உங்களுக்கு மேக் பண்ணி வீடியோ போடுறேன். இன்னும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, signing off from SK. Bye guys.